ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான நல்ல ஒரு காரசாரமான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். கரெக்டான உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். மீனை வந்து 2 பீஸாக கட் பண்ணாமல் ஃபுல் மீனாக வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்படி கட் பண்ணாமல் செய்யும் போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே சேர்ந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜேபி மீன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மீனுக்கு நல்ல ஒரு ஃபுல் சைஸ் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் வந்து 1 by 1 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மீன் எல்லா சைடும் பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணும்போதே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா சேர்க்காம விட்டேன், இப்போ தான் சேர்த்துக்கிறேன். மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா மீன் வந்து கருகிட்டு உள்ளே வந்து வேகாது. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மீனோட தோல் வந்து அந்த தவாவில் ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வெந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.